மிகப்பெரிய ஒரு அந்த அம்பேத்கர் அவர்களுடைய செயலை இந்தியாவிற்கு அவர் எழுதிய சட்டத்தையும் அவர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பெருந்திரளான கூட்டங்கள் அமைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருகை இருக்கிறார்கள். அதே போல தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் வர தந்திருக்கிறார்கள். அதே போல தற்போது திருமாவளவன் அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியிலே தற்போது இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கேப்டன் அவர்கள் வருகை தந்த உடனே அனைவரும் மேடையில் ஏறி தற்போது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாலை அணிவித்து மிகப்பெரிய ஒரு மரியாதையை செலுத்த இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியவர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது சாதாரண மக்களுடைய கொண்டாட்டமாக மட்டுமில்லாமல் இன்னைக்கு தேசமே கொண்டாடுகிற ஒரு பிறந்த நாளாக என்று பார்க்கப்படுகிறது. எல்லா தெருக்களிலுமே அம்பேத்கருடைய பிறந்த நாள் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. கேப்டன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக மேடையில் ஏறி அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து மாலை அணிவிக்க இருக்கிறார்கள். முத்தரசன் அவர்கள் மாலை அணிவிக்க இருக்கிறார்கள். அதே போல ஜி. ராமகிருஷ்ணன் அவர்கள் மாலை அணிவிக்க இருக்கிறார்கள். அதே போல வைகோ அவர்கள் மாலை அணிவிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பல்வேறு தொண்டர்கள் கொண்டாடிய வண்ணம் இருக்கிறார்கள். இன்று நாள் முழுவதுமே அம்பேத்கருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த மேடையில தற்போது ஜி. ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். அவர் இன்று உலக நாடே அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கிறார்கள். ஐநா சபையிலே இது முதல் முறையாக கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்கிறீங்க? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தீண்டாமை ஒழிப்புக்காக போராடியவர். அவர் மாணவர் பருவத்திலேயே தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அனுபவ ரீதியில் இந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை போராடினார். போராடியது மட்டுமல்ல, அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த வரைவு கமிட்டி சேர்மனாக தலைவராக நியமிக்கப்பட்ட போது அரசியல் சட்டத்திலும் தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டு விட்டது, அதை கடைப்பிடிப்பு தடை செய்யப்படுகிறது என்று ஒரு நல்ல வாசகத்தை பொறிப்பதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் காரணமாக இருந்தார். அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்த நாள் அன்று அவர் எந்த லட்சியத்துக்காக வாழ்ந்தாரோ அந்த லட்சியத்தை நிறைவேற்ற பாடுபடுவதே அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய சிறப்பான அஞ்சலி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடமே தற்போது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக காணப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் எல்லாம் இனிப்பு வழங்கி தற்போது அனைவரும் மிக உற்சாகத்துடன் இந்த பிறந்தநாள் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இடத்தில் கேப்டன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருகிற நேரடி காட்சி இந்திய தேசமே அகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஜி.கே. வாசன் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அவர் பெருந்திரளான அந்த கூட்டத்திற்கு நடுவிலே வரும் காட்சியை பார்க்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்த நாள் விழா இதுவரைக்கும் இந்திய அளவிலே இல்லாதவர்களுக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய பல்வேறு செயல்பாடுகளை இன்றைக்கு பாட புத்தகங்களை நாம் பார்த்து படித்துக் கொண்டிருக்கிறோம். தீண்டாமை என்கின்ற ஒரு விஷயத்தையே அடியோடு ஒழித்து இன்று அனைத்து மக்களுக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்தலையும் அனைவருமே மனிதர்கள் தான், அனைவருமே சமந்தாம் என்கின்ற ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜி.கே. வாசன் அவர்கள் தற்போது இறங்கி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நேரடியாக அவர்கள் களத்திலே இறங்கி தற்போது தங்களுடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அனைவருமே மேடையில் ஏறி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கிறார்கள். இன்னும் கேப்டன் வருவதற்கு சிறிது காலதாமதம் ஆகிறது. வழி நெடுக்க வாகனங்கள் நின்று கொண்டிருப்பதால் அவருடைய வாகனங்களுக்கு வழிவிடுவதற்கு போலீசார் ஏதுவான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாத காரணத்தினால் தற்போது இங்கு வழிகள் முழுவதும் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வர இருக்கிறார்கள். ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் வருகை தந்து
இந்த இடத்தில் வந்து தொண்டர்களுக்கு உற்சாகத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் ஜி.கே. வாசன் அவர்களை நேரடியாக அழைத்து கொண்டு வருகிறார். மேடைக்கு அந்த கூட்ட நெரிசலிலிருந்து அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதிகமாக இல்லாத காரணத்தினால் இரண்டு தலைவர்கள் தற்போது மிகப்பெரிய கூட்ட நெரிசல் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் தற்போது மேடை ஏறுகிறார்கள். ஜி.கே. வாசன் அவர்கள் ஏறுவதற்கு தயாராக இருக்கிறார். மேலே வந்து கொண்டிருக்கிறார். போல திருமாவளவன் அவர்கள் மேடையில் வருவதற்காக தயார். சற்று நேரத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த மேடைக்கு இருக்கிறார்கள். இதற்காக தொண்டர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்த நாள் விழா இன்னைக்கு பட்டி தொட்டி முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குமே தீண்டாமை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவர்கள் எழுதிய சட்ட திருத்தம் என்பது இன்றைக்கு வரைக்கும் அதை மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி மிகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறோம். தொடர்ந்து தொண்டர்களுடைய உற்சாகமான செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜி.கே. வாசன் அவர்கள் மேடையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் இந்த திடலில் இருக்கிறார். தற்போது அம்பேத்கர் அவர்களுடைய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க அந்த செயல்களை நாம் கேட்டறியலாம். ஐயா, இன்னைக்கு ஐநா சபையிலேயே அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த அளவுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தீண்டாமை ஒழிப்பு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய இன்று நாடு முழுவதும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களது பிறந்த தின விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தொண்டராக, தோழராக, வழிகாட்டியாக, பாதுகாவலராக விளங்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக அடித்தட்டு மக்களுக்கும் ஆட்சியிலே பங்கு உண்டு என்று நிரூபிக்கும் வகையிலே கேப்டன் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்களது தலைமையிலே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நல்ல நாளிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க சார். தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் கேப்டன் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அதற்காக இன்னும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதன் காரணமாக இந்த இடமே வந்து தற்போது வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கேப்டன் அவர்கள் மேடை ஏற இருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள். தொடர்ந்து தொண்டர்களுடைய பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். அப்படியே விஷயம் இந்த அரசியல் சாசனத்தை வரைவு அந்த ஆண்டில் ஒரு தேசிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அதுபோல புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் ஒரு தேசிய திருவிழா. ஆகவே இந்த தேசிய திருவிழாவை இந்திய மக்கள் கூட்டணி தமிழ்மாநில காங்கிரஸை சார்ந்தவருடைய தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்தநாள் விழா அரசு விழாவாக இந்திய அரசை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபையிலே இன்று அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய மாபெரும் சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள்
ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தினத்தை கொண்டாடுவதற்காக தற்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக தலைவர்கள் தற்போது இந்த மேடையிலே இன்னும் சற்று நேரத்தில் ஏறி அவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். தற்போது தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் தற்போது இங்கே வந்துவிட்டார். அதே போல தொல் திருவாளன் அவர்கள் தற்போது இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஜி. ராமகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மேடையில் ஏறி இருக்கிறார்கள். அதே போல முத்தரசன் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வருகை புற இருக்கிறார்கள். அதே போல கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் வருகை புற இருக்கிறார்கள். அனைவர்களுக்குமே எதிர்பார்த்து தற்போது இங்கே இன்னும் சில நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நடைபெற இருக்கிறது. ஏராளமான தொண்டர்கள் தற்போது இங்கே குமிந்து கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து அனைவர்களுமே தற்போது காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்ததுமே இந்த நிகழ்ச்சியானது ஆரம்பிக்க இருக்கிறது. இந்திய அளவிலே இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு கொள்கை கோட்பாடும் இந்திய அரசியல் அமைப்பினுடைய அந்த உருவாக்கமும் தான் காரணம் என்று போற்றப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் தீண்டாமை என்பது தலைவிரித்து ஆடிய ஒரு மேடையாக இருந்த இந்தியா இன்று தீண்டாமை என்கின்ற ஒரு விஷயத்தை மறைத்து இன்று அனைத்து மக்களுமே சமமாக கருதப்படுகிறார்கள். ஜாதி மத இனம் வேறுபாடு இல்லாமல் இந்திய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருடைய குருதியுமே சிவப்பு தான் என்கின்ற ஒரு உணர்ச்சி உணரக்கூடிய வகையிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு ஒரு நிகரற்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம். கிட்டத்தட்ட 125 ஆண்டுகள் முடிவடைந்த அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் இன்றளவிற்கும் போற்றக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்திய அளவிலே நரேந்திர மோடி அவர்கள் இந்த விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி காந்தி அவர்கள் விழாவை அவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவார்களோ அதற்கு இணையாக தற்போது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு சாதாரண மக்களுடைய நிலைமை என்பது மாறி தீண்டாமை என்பது இல்லாமல் எல்லாரும் ஒரு ஜாதி என்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த தற்போது அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் அவர்களுடைய வீர வணக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது. வந்த உடனே திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக தற்போது அவருடைய வாகனம் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கண்ணு கெட்டிய தூரத்திலே கேப்டன் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கேப்டன் அவர்களுடைய வாகனம் உள்ளே நுழைந்தவுடன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு 125வது பிறந்தநாளை முன்னிட்டு மாலை அணிவித்து 6 தலைவர்களும் முதல் முறையாக 6 தலைவர்களும் ஒன்றாக மேடையில் ஏறி அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார்கள். அவருடைய வாகனத்திற்கு வருவதற்கு போலீசார் சரியான ஏற்பாடுகள் செய்யாத காரணத்தினால் வாகனம் வருவதற்கு சற்று சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய வாகனம் இந்த நுழைவாயில் நுழைந்துவிடும். அதற்கு பிறகு 6 தலைவர்களும் மக்கள் நல இன்னும் சற்று நேரத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள்.
இவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் மாலை அணிவிப்பதற்காக மேடை ஏறி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஐக்கிய நாட்டு சபையிலேயே அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட இருக்கிறது. இது இந்திய அளவிலே ஒரு தமிழராக ஒரு இந்தியராக பிறந்ததில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சட்டத்தை உருவாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று உலகம் அளவிலே கொண்டாடப்பட இருக்கிறது. அதை எப்படி போற்றுகிறது? இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை யாத்து தந்த மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உலக நாடுகளினுடைய அரசியல் சட்டங்கள் அனைத்தையும் ஆய்ந்து அறிந்து அவர் இந்திய அரசியல் சட்டத்தை தயாரித்தார். இன்றைக்கு ஐநா மன்றத்தில் அவரது புகழ் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இந்திய மக்களுக்கு கிடைக்கின்ற கௌரவம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கின்ற கௌரவம், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அடிமை தலைகளில் பூட்டப்பட்டவர்களுக்காக போராடுகின்றவர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற நிகழ்ச்சியாக கருதுகிறேன். அம்பேத்கர் புகழ் அகிலம் புறாவிலும் பரவுவது மிகவும் பெருமை அளிக்கிறது. முடிஞ்சாச்சு. 125வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தற்பொழுது அனைத்து தலைவர்களும் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசு உருவாவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள். ஏற்கனவே மதிமுகவினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் மேடையில் இருக்கிறார். அதே போல தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் ஏற்கனவே மேடையில் இருக்கிறார்கள். அதே போல ஜி. ராமகிருஷ்ணன் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். அதே போல முத்தரசன் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு தலைவர்கள் இந்த மேடையில் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தலைவர்கள் போற்றக்கூடிய ஒரு தீண்டாமை ஒழிப்பிற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் உலகமே என்று போராடக்கூடியவர்களுக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தினத்திலே அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி இந்த தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்தவுடனே மாலை அணிவித்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாட இருக்கிறார்கள். தொண்டர்கள் ஏராளமானவர்கள் தற்போது இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசியலிலே ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒன்று கூடி இதுவரைக்கும் மாலை அணிவித்த காட்சிகளை பார்த்திருக்க இயலாது. அந்த ஒரு அளவிற்கு இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பை முன்னிறுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும், அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்களும், மதிமுக தலைவர் வைகோ அவர்களும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு படை இங்கே நின்று கொண்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்திலே வந்து மாலை அணிவிப்பதற்காக வர இருக்கிறார்கள். அதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், தமிழக மக்களை நம்பிக்கைக்குரிய தமிழக அரசின் ஒரு மாவட்ட சுத்தீஸ்வரர்கள் இங்கே வருவதற்காக ஆகவே அறிவிப்பவர்கள் அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை தந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்கு உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பிறந்தநாள் நிகழ்ச்சியை விழாவை மிக சிறப்பாக நடத்த வேண்டும், அனைவரையும் பங்கேற்க செய்ய வேண்டும் என்கிற முறையில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பின் சார்பில் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மகத்தான நிகழ்ச்சியில் பங்கு பெற்று டாக்டர் அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வருகை தர இருக்கிற நமது அணியினுடைய முதல்வர் வேட்பாளரான மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களே, நமது மக்கள் நலக் கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சின்னையா கே வாசன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பேரன்பிற்குரிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற நண்பர்களே, தோழர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு முழுவதும் இன்றைய தினம் டாக்டர் அம்பேத்கருடைய 125வது பிறந்த நாள். ஜாதி, மதம், அரசியல் அனைத்தையும் கடந்து இந்த நிகழ்ச்சி பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும் அவருடைய சிலைக்கு அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். அதனை ஒட்டியே நாமும் இங்கே வந்திருக்கிறோம். நமது தேசம் விடுதலை பெற்ற பிறகு அந்த தேசம் எப்படி சட்டத்தின் ஆட்சியாக, ஜனநாயகத்தின் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நம்முடைய சட்டத்தை உருவாக்குவதிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்த டாக்டர் அம்பேத்கருடைய லட்சியம் என்பது இந்த தேசத்தில் வாழுகிற கோடிக்கணக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை வேண்டும் என்பது மிக மிக முதன்மையானதாகும். பல்லாயிரம் ஆண்டு காலமாக இந்த தேசத்தில் அது வெள்ளையர்கள் ஆட்சி ஆனாலும் அல்லது நாடு விடுதலை பெற்ற பிறகு இருக்கிற ஆட்சிகள் ஆனாலும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை என்பது அவ்வளவு எளிதாகவில்லை. படிப்படியாக முன்னேற முடிகிறது தவிர முழு அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே முழு அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மக்களிடத்திலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதனை சுருக்கமாக கூறுகிற பொழுது, ஒருவன் அடிமையாக இருப்பானேயானால் அவனுடைய அடிமையை மற்றொருவர் அடிமையிலிருந்து விடுதலை செய்துவிட முடியாது. மாறாக தான் அடிமையாக இருக்கிறோம் என்பதை அவன் உணர வேண்டும், உணரச் செய்ய வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிற மகத்தான பணியை மேற்கொண்டிருக்கிறோம். படிப்படியாக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கருடைய கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றுவதற்கு அவருடைய 125வது பிறந்த நாளில் நாம் அனைவரும் சபதமேற்று அவர்கள் நிறைவேற்றுவதற்கு பாடுபட வேண்டும் என கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது அம்பேத்கர் வழக்கு, சாதியன் பேர சொல்லி இருக்கிற எனத்த உங்களுக்குள்ளே புரிஞ்ச சொன்ன புரட்சியாளர் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட அகில உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த திருவிழாவில் வாழ்த்துறை வழங்குவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஜி.ஆர். என்கிற ஜி. ராமகிருஷ்ணன் என்று விழாக்குழுவின் சார்பில் அழைக்கிறேன். அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்த இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்களே, தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரசினுடைய கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளரும்
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான மதிப்புக்குரிய வைகோ அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஜி.கே. வாசன் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய தோல் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்களே, இந்த நேர்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய மாணவர் பருவத்திலேயே தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அதற்கு பிறகு தீண்டாமை கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நோக்கத்தோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அர்ப்பணித்தவர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேடையில் ஏற இருக்கிறார்கள். அவர்கள் இந்த அரங்கத்திற்கு தற்போது காரில் இருந்து இறங்குகிறார்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 125வது பிறந்த நாளை, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திருமாவளவன் அவர்கள் தற்போது வரவேற்று வண்ணம் இருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்த நாள் இந்திய அளவிலே மிகப்பெரிய அளவிலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபையிலே அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட இருக்கிறது. தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 6 முக்கிய கட்சிகளுடைய தலைவர்கள் ஒன்றாக மேடையில் ஏறி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவிக்க இருக்கிறார்கள். அதற்காக கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் தற்போது இறங்கி இருக்கிறார்கள். காரிலிருந்து இறங்கி வந்து விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் ஏறி கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களும் அதே போல மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி தலைவர்களும் தற்போது மாலை அணிவிக்க இருக்கிறார்கள். கேப்டன் அவர்கள் மேடையிலே ஏறி கொண்டிருக்கிறார். கேப்டன் அவர்கள் மேடையிலே தற்போது ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்க இயலுகிறது. கேப்டன் அவர்கள் தற்போது மேடை ஏறி வந்து கொண்டிருக்கிறார். கேப்டன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தலைவர் உட்கார்ந்து இந்த லாஸ்ட்ல உட்கார்ந்து மக்கள்
என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஏன்னா திடீர்னு நான் ஏறி வந்துட்டேன். ஹலோ, திடீர்னு ஏறி வந்ததுனால நான் என்ன பேசுறேன் இருந்தாலும் பேசுகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கைக்காக எப்படி அம்பேத்கர் அவர்கள் பாடுபட்டார்களோ அதே போல இந்த 7 பேரும் சேர்ந்த 6 பேரும் சேர்ந்த அணி நிச்சயமாக பாடுபடும் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று இதுதான் நாங்கள் 6 பேர் எந்த தொகுதி என்பது இன்னும் 2-3 நாள்ல தெரிஞ்ச முடிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் கூட 2-3 நாள்ல இவங்க நேர்காணல் பண்ணி எல்லாரும் ஒன்னா வெளியிடலாங்கிறதுக்காக வெளியிட்டோம். ஆகையினால எல்லாரும் சேர்ந்து வெளியிடுவோம். யார் எந்த அந்த சின்னத்துக்கு பார்த்து நீங்க ஓட்டு போட வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தலைவர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்க 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 என்று வாழ்க. அப்படி 125 பிறந்தநாள் அன்னைக்கு என்ன பேச அழைச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் மகனே அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் தோழர், அதாவது என்னுடைய அன்பு சகோதரர் திருமாவளவன் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கா. வெளிச்சம் டிவி திறக்கிறார். அவருக்கு நீங்க ஆதரவு வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்கள். அடுத்ததாக வைகோ அவர்கள் பேசுவார்கள். போடுவதெல்லாம் ஆடுகள் தான், சிங்கங்கள் அல்ல. அதை எடுத்து சொல்ல வருகிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஒப்பற்ற தலைவர் அருமை சகோதரர் GK வாசன் அவர்கள். எல்லாரும் வராங்களாப்பா? எல்லாம் இருக்காங்க. தட்டு மக்களுக்கும் ஆட்சியில் பங்கு உண்டு என்று கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலே நிரூபிக்கும் வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி. தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று 50 வருடத்துக்கு பிறகு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டாட்சியை ஏற்படுத்தக்கூடிய வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களது 125வது பிறந்த நன்னாளிலே சபதமேற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கூட்டணியின் வெற்றிகரமான ஒருங்கிணைப்பாளரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான நமது பாசத்திற்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்து அமைத்திருக்கின்ற மாற்று அரசியல் வெற்றி கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரும் மே 19ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருகிற போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே ஒரு பட்டாசு சத்தம் கேட்டதே, அதைவிட 1000 மடங்கு தமிழ்நாடு புறாவிலும் நம்முடைய தோழர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட போகிற வெற்றியை ஈட்டி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றவருமான ஆருயிர் சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மதிப்புக்குரிய தலைவர், எனது நினைவிலே நிலையாக வாழுகிற ஐயா மூப்பனார் அவர்களினுடைய அருமை திருமகன் என் ஆருயிர் சகோதரர் GK வாசன் அவர்களே,
ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடிவெள்ளியாக உலக நாட்டு மக்கள் அங்கீகரிக்கும் இந்திய நாடு தந்த மாபெரும் தலைவராக இன்று அகில உலக நாடுகளெல்லாம் கொண்டாடுகிற விதத்தில் ஐநா சபை டாக்டர் அம்பேத்கர் அவர்களினுடைய 125வது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த திருநாளில் தமிழகத்திலே நீண்ட காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உரிமை இழந்து வேதனையிலே தவித்துக் கொண்டிருந்த தலித் மக்களுக்கு மட்டுமல்லாது இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு நல்ல தலைவராக உருவாகி வளர்ந்து வருகிற உயிர் சகோதரர் விடுதலை சிறுத்தைகளினுடைய நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் உயிர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் உயிர் தோழர் இரா முத்தரசன் அவர்களே, இந்த 6 கட்சிகளினுடைய முன்னோடிகளே, மாவட்ட செயலாளர்களே, நிர்வாகிகளே, பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த காலை நிகழ்ச்சியோடு மட்டுமல்ல, அவர்கள் நிறுவியிருக்கிற வெளிச்சம் தொலைக்காட்சி இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இருள் விலகப் போகிறது, ஊழல் இருள் விலகப் போகிறது, மதுவெனும் கொடிய இருள் விலகப் போகிறது, நல்லாட்சி என்கின்ற வெளிச்சம் மலரப் போகிறது, கூட்டணி ஆட்சி என்ற வெளிச்சம் மலரப் போகிறது. முதலாக தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டணி ஆட்சி அமையப் போகிறது. டாக்டர் அம்பேத்கர் என்ன கனவு கண்டாரோ, விளிம்பு நிலை மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, சகோதரர் வாசன் அவர்கள் சொன்னதை போல அவர்களுக்கும் அதிகாரத்திலே பங்கு. இதை நீண்ட காலமாக தொல் திருமா அவர்கள் மேடைகளிலே கர்ஜித்து வருகிறார். அடித்தட்டு மக்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு, அந்த அவரது கனவு நனவாக போகிறது இந்த மே மாதத்திலே. ஆகவே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை தந்தார்கள். அவர் சாதிகளுக்கு அப்பாற்பட்ட தலைவர், இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தை யாத்து தந்தவர், உலக நாடுகளின் அரசியல் சட்டங்களை கரைத்து குடித்தவர். இன்றைக்கு சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தோழர்கள். ஆண்டு கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், ஆட்சி நடத்தி ஊழல் செய்த திராவிட முன்னேற்ற கழகமும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வாரி இறைத்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று மனப்பால் குடிக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் தன் பங்குக்கு இதுவரை பல தவறான வழிகளிலே மத்திய சர்க்காரிலே இருக்கிற போது சேர்த்த பணத்தையும் கொட்ட வருகிறது. இவை அனைத்தையும் முறியடித்து நாம் ஜெயிக்கப் போவது உங்கள் உழைப்பை நம்பித்தான். ஆகவே நீங்கள் மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய 6 கட்சி தோழர்களையும் நாங்கள் அன்பாக வேண்டுகிறோம். இந்த நிமிடத்திலே இருந்து கண் விழித்து, பசி நோக்காது, கஞ்சிஞ்சாது பாடுபடுங்கள். பணப்பட்டுவாடா வருகிறதா, அதை தடுத்து நிறுத்த அனைத்து வழிகளிலும் போராடுங்கள். மக்கள் கவனம் நம் பக்கம் திரும்பிவிட்டது. அரசு ஊழியர்கள் இந்த அரசுதான் வர வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை அகற்றக்கூடிய சக்தி இவர்களுக்குத்தான் உண்டு என அவர்களும், விவசாயிகளும், மீனவர்களும், நெசவாளர்களும், அனைத்து தரப்பு மக்களும், தொழிலாளர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை நாம் அமைப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்பதை நம்முடைய முதல்வர் வேட்பாளர் என்னிடத்தில் காதோடு காதாக இதை கொஞ்சம் உறக்க சொல்லுங்கள், உழைக்கணும் என்பதை உறக்க சொல்லுங்கள் என்றார். பணியாற்றுவோம், வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் அம்பேத்கர் புகழ், டாக்டர் அம்பேத்கர் புகழ், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் புகழ், அம்பேத்கர் புகழ், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் புகழ். அனைவரும் வெளிச்சம் தொடக்க விழாவுக்கு வரவும். விஜயஸ்ரீ மகால், அண்ணா நகர். யாரும் கலைந்து போகக்கூடாது. நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதை தொடங்கி வைக்கிறார். அண்ணன் வைகோ அவர்கள் நமது கட்சியின் அதிகாரபூர்வமான சமூக வலைத்தளங்களை தொடங்கி வைக்கிறார். நம்முடைய தலைவர்கள், கூட்டணி தலைவர்கள் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களும், தோழர் ஜி.ஆர். அவர்களும், அண்ணன் முத்தரசன் அவர்களும் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். 125வது பிறந்த நாள் விழாவும் வெளிச்சம் தொடக்க விழாவும் விஜயஸ்ரீ மகாலில் நடைபெறுகிறது. அனைவரும் வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். வீர வணக்கம், வீர வணக்கம்.
வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். அப்படியே நம்ம 6 பேர் மட்டும் நின்று ஒரு போட்டோ எடுக்கலாம். இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம். உலகத்தில் யாரும் இல்ல, இந்த உலகத்தில் யாரும் இல்ல. அட 2 ஓட்டு கேட்டதுக்கு 2 குவலை எதுக்கு, அந்த கொடுமைகளை ஒதுக்கு, அத சொன்னவன நசுக்கு. இது அம்பேத்கர் வழக்கு. சாதி என்னும் பேரை சொல்லி இருக்கிற இனத்தை பூமிக்குள்ளே புதைக்க சொன்ன புரட்சியாளர், பூமிக்குள்ளே புதைக்க சொன்ன புரட்சியாளர். அரசியல் இல்லை என்றால் அதிகாரம் இல்லை என்று அவர் நமக்கெல்லாம் சொல்லி சென்ற நல்வாழ்வை பறையடிப்போம், நல்வாழ்வை பறையடிப்போம். அட பகுத்த நெறி ஒண்ணுதானே பாமரனின் மூச்சு, இது பண்பாட்டின் சாட்சி. வேணா இந்து மத சூழ்ச்சி, இது அம்பேத்கரின் பேச்சு. அண்ணலோட பாதை பின்னே அன்றாட நடப்போம். இவர் போல ஒரு தலைவன் நாளைய முதல்வர் கேப்டன் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர். நாளைய முதல்வர் கேப்டன் விஜயகாந்த். அம்பேத்கர் புரட்சியாளர், குறிப்பிட்ட அம்பேத்கர் புரட்சியாளர். மாறே அண்ணன் மாறே தம்பி மாறே வாங்க, கதை சொல்ல போற நாங்க, அதை கேட்டு விட்டு போங்க, அது நம்ம கதை தாங்க. ஏ ஐயா மாறே அண்ணன் மாறே தம்பி மாறே வாங்க, கதை சொல்ல போற நாங்க, அதை கேட்டு விட்டு போங்க, அது நம்ம கதை தாங்க. முதல் பிறந்த எங்க முன்னோரு இனத்தை புதுப்பித்த அம்பேத்கர் புரட்சியாளர், புதுப்பித்த அம்பேத்கர் புரட்சியாளர். ஏ ஐயா மாறே அண்ணன் மாறே தம்பி மாறே வாங்க, கதை சொல்ல போற நாங்க, அதை